அதே நாங்கள் கோட்டை ஜில்லா டிவிலேருந்து வந்திருக்கோம். தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பற்றி உங்கள் கருத்து என்னன்னு சில கருத்துக்கள் சொல்கிறீங்களா? பார்த்தங்க கிழக்கிற கூட்டம் எப்படி இருக்குது, அவரை பத்தி அவரை பொருட்டாகவே நினைக்கிறது தானா நினைக்கிறது. ஏன்னாக்கா அது ஒரு சைக்கோ. அந்த சைக்கோக்கு சில கிழக்குறங்க இருக்கிறாங்க, சின்ன கிழக்குறங்க பெரிய கிழக்குங்க அந்த மாதிரி. அமீனாலே பிளாஸ்ட் ஒண்ணுமே பண்ண முடியாது, நீ தொட்டு மட்டும் பாரு. அது கலை செய்யறாது. அது ஒரு டம்மி பீஸுங்க. விஜய் சொல்ல போனா ஒரு டம்மி பீஸ். சினிமால நடிச்சு 50 பேரை வீழ்த்துறான். ஹூன்னுக்குன்னு நான் சொல்லு பேச்சை நானே கேட்க மாட்டேன், என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். இவன் பேச்ச இவனே கேட்க மாட்டானா, இவன் பேச்ச மற்ற கிழக்கிற கூட்டம் கேட்கணுமா? அது பைத்தியக்கார கூட்டங்க. அது வீணா போச்சு. அது இப்ப பாருங்க, இவங்க தளபதினாங்க, எனக்கு கொலைபதி எனக்கு கொலைக்கார கூட்டம். எங்க 41 பேரை சாவுற அளவுக்கு ஒருத்தன் மேல ஒருத்தன். அந்த ஆட்டுக்குட்டுக்கு ஆடு இருக்குதுதான் இங்கதான். அந்த ஆடு மாடு கூட ஒரு ஜீவன் மேல ஒரு ஜீவன் ஏறி நின்று எதுவும் பாக்குறது கிடையாது. சம்பந்தம் இல்லாதவனுக்கெல்லாம் ஜெய போடுற கூட்டம் ஊருக்கு ஊர் இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் நடிக்கிறத விட்டுட்டு கட்சி ஆரம்பிக்கலாமா, நாட்டை பிடிக்கலாமா, மந்திரி ஆகலாமான்னு நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க என்னைக்கு திருந்துறீங்களோ அன்னைக்கு தாயா இந்த நாடே உருப்படும். இப்ப பாருங்க, 20 லட்சம் கொடுத்தானா செத்தவன் குடும்பத்துக்கு தான். அவங்க அப்பா மட்டும் பணம் கிடையாது. ஒரு படம் நடிக்கிறதுக்கு 300 கோடி 700 கோடி வாங்குறாங்க. ஒரு டிக்கெட்டு 1000 2000 விற்கலாம். புது படம் வந்தா இந்த பைத்தியக்காரங்க பாலாபிஷேகம் பண்ணி அந்த டிக்கெட்டை வாங்குறாங்க. அந்த பணத்தை தான் கொடுத்தான். 41 நாள் செத்து கூட அவன் மனசாட்சியே இல்லாத, அவன் நல்லவனும் கெட்டவனும் செத்தவனை பத்தியும் நான் எதுவும் சொல்ல விரும்பல. ஏன்னாக்கா அவனை போய் ஒரு மனுஷன் பாக்குறதுக்கு, ஒரு மனுஷன் மேல ஏறி சாகடிச்சு நின்று பாக்கலான்னாக்கா அவன் மனுஷனாவே இல்லை. தமிழ்நாடு போலீஸே தப்பான போலீஸான். தமிழ்நாடுடைய நீதிமன்றமும் தப்பான நீதிமன்றம். போயிட்டான் எவனோ ஒரு போலி பத்திரத்தை போட்டு சிபிஐக்கு விஜய் என்ன சொன்னாரு அவரே சொல்றார். ஏன்னாக்கா அவன் மண்ணம் பேசி என் வாயை என்னத்துக்கு எடுத்துக்கணும், அந்த பைத்தியம் சைக்கோ. விஜய் என்ன சொன்னாரு, சிபிஐ என்பது பிஜேபி RSS உடைய கைக்கூறி என்னார். நான் சொல்றேன், விஜய் தான் சொன்னார். அந்த ஒருத்தன் ஆதா அர்ஜுனும் 2 பேர் இருக்கிறாங்களே, யாரு அது, குஷி ஆனந்த் ஆயிட்டாரு. அந்த குஷி ஆனந்த் அந்த ஆதா அர்ஜுன் தான் இவனுக்கு என்ன சொன்னாங்க, சிபிஐ கையில போட்டாக்கா ஒரு 5 வருஷம் இழுக்கிறான்னாங்க. இவங்கள பேசிக்கிறாங்க. இப்போ சிபிஐ போய் மாட்டிங்கன்னா விஜய். இங்க திரிஷா கிட்ட மாட்டி இருந்தாரு, அங்க இப்போ அமித்ஷா கிட்ட மாட்டிக்கினாரு. இப்போ அமித்ஷா சொல்ற மாதிரி ஆட வேண்டியதுதான். இன்னைக்கு சினிமாவை ஆடந்து மட்டும் கிடையாது, இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆடணும் விஜய். மேல என்ன எஜமா என்ன சொல்றாரோ அதுபடி ஆடணும். இதாட்டி உள்ள போயிடுவாரு. ஒரு பேர் செத்துக்கிறான்னு, பல பேர் காயப்பட்டு மன ரீதியாக பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் இவனெல்லாம் விட்டு வைக்கிறதே தப்புங்க. அதிரடியா தூக்கி உள்ள போட்டு முட்டி தட்டி இருக்கணும். ஒரு தற்கொலை கூட தெருவில் நடமாட மாட்டான். இந்த கூட்டம் தான் காக்கா கூட்டம் கல்பட்டா கலைந்து விடுமான்வாங்க. அதை போலதான் இந்த ரசிகர் கூட்டம். இவன் எல்லாம் தாங்க மாட்டாங்க. வரக்கூடிய நாட்களை எவனையாவது அண்டிதான் வாழணுமே தவிர இவன் தனித்து நின்றா பவுனி ஆக மாட்டான். இது மேல நான் என்ன சொல்ல வேண்டியது இருக்கு அவனுக்கு தான். அவனெல்லாம் பெரிய ஆக்காதுங்க. அதிகம் இந்த மாதிரி டிவிக்காரங்க மீடியாக்காரங்க தான் இவனை பெருசா ஏதாவது ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துவாங்க. ஒண்ணுமே இதை புஷ்வான வெங்காயம் உரிக்க ஒண்ணுமே வராது விஜய் கிட்ட. வெங்காயம் மாதிரி தான். என்ன பணம் இருக்கு, 100 பேரை அடிக்கிறாரு விஜய் சினிமால. ஒண்டி நிக்கிறாரா கேளுங்க. என் கூட 62 வயசு ஆச்சுங்க. திராவிட முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய தலைவராக செயல்பட்டு இருக்கிறேன். சமூக பணி செயல்பட்டு கொண்டு இருக்கிறேன். 40 வருஷமா ஃபீல்ட்ல இருக்கிறேன். நீ 100 பேரை சினிமால அப்படியே அப்படியே சாச்சிடுது. அதை கண்டு இந்த தற்கொலை கூட்டம் ஆஹா நல்லவர் வல்லவர் அது எதுன்றாங்க. உண்மை அது கிடையாது. குதிக்கிறதும் அவன் கிடையாதுங்க, விஜய் கிடையாதுங்க. அதுக்கு டூ போல் தங்குதான்.
உண்மையா குதிக்கிறவன் டூப்பா இருக்கிறவன் ஹீரோ. என்ன ஐயா உலகம் இது? இந்த டூப்பை நம்பி இந்த பாவம் இந்த பச்சை குழந்தைங்க எல்லாம் உயிர் தியாகம் பண்ணாங்க பாருங்க. ரொம்ப மோசமாக்கிது. இதை கவனிச்சாவே ரொம்ப மோசமா இருக்கு எனக்கு. இதெல்லாம் விட்டு வைக்கிறது, அதாவது வயிற்று வெளிக்கு கூட இடம் கொடுக்குறாமே தவிர இது போன்ற விஷத்துக்கு எல்லாம் இடம் கொடுக்க கூடாது. விஷங்க அவ்வளவு. விஜய் பல பேருடைய வாழ்க்கையை அழிக்க பார்க்குறாருங்க. இதை முடிவு கட்டணும். அதுக்கு தமிழக அரசு கொஞ்சம் கிரானியா அவனை தூக்கி உள்ள போடணும். இப்போ அங்கே போய் மாட்டிக்கிறான் சிபிஐ. வரட்டும், ரிசல்ட் பார்க்கலாம். ஓகே, நன்றி. வேற ஏதாவது கேட்கணுமா? இல்லை. ஓகே, போதுமா? திராவிட முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மாநில தலைவர் இக்பால் அவர்கள் அவங்க கருத்தை சொல்லிட்டாங்க. மக்கள் உங்களோட கருத்து நீங்க என்ன இருக்கோ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. टाइगर का हुक्म।